Hello guys, welcome to Raj Tamil Tech. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கம் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ உங்களோட எல்லாருக்கும் பேன் கார்டு வாங்கியிருப்பீங்க. பேன் கார்டு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை மிஸ் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு எனக்கு 2 பேன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேன் கார்டு வந்து வாங்குறது, புதுசாக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக புரியும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன் இல்லைனா லேப்டாப்பில் வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆனோடனே இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிக்வெஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு என்எஸ்டிஎல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து என்எஸ்டிஎல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டாக இருக்கும் ஆர் செகண்டாக இருக்கும். 2 லிங்க்கில் என்எஸ்டிஎல்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்எஸ்டிஎல்னு இருக்கும். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கான ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட பேனோட நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களோட பேன் கார்டோட நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கண்டிப்பாக எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பேன் கார்டில் எப்படி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டிஎன் ஆப்ஷனல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து எல்லாருக்கும் கம்பல்சரியாக இருக்கணும், வேணுன்ற அவசியம் இல்லை. இது என்ட்ரு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் படித்து பாருங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு வந்திருக்கும். நீங்கள் வந்து வித்தின் இந்தியானா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 50 ரூபீஸ் தான். அவுட் சைட் ஆஃப் இந்தியானா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து டேக்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து 959 ரூபீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு இங்கே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, உங்களோட கேப்சாவை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். இப்போ வந்து உங்களோட பேன் நம்பர், உங்களோட நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டோர் நம்பர், நெக்ஸ்ட் வந்து உங்களோட வில்லேஜ், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ், உங்களோட சப்டிவிஷன் அதாவது தாலுக் ஆஃபீஸ் அட்ரஸ், நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பின்கோடு, எல்லா எல்லா அட்ரஸுமே எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கரெக்டாக விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் பிலோ ஆப்ஷன் டு ரிசீவ் ஓடிபி, அதாவது நீங்கள் வந்து ஓடிபி எப்படி ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒன் இமெயில் ஐடி, செகண்ட் ஒன் மொபைல் நம்பர், தேர்ட் ஒன் போத். அதாவது ஃபஸ்ட் ஒன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க உங்களோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து நான் ஓடிபி ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். இல்லை நான் 2 இது வழியாகவுமே எனக்கு வந்து ஓடிபி வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா போத் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பர் ஓடிபி வரும், மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். ஸோ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐ அக்ரி டு சப்மிஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன் இருக்குது, அந்த இது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜென்ரேட் ஓடிபின்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட என்ட்ரு ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே, என்னோடய ஓடிபி வந்துச்சு, நம்ம என்ட்ரு பண்ண போகிறேன். ஓகே, என்னோடய ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வேலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ வேலிடேட் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட்னு இருக்குது ஒரு ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம்,
நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பெல்டிஸ்க்கு நீங்கள் வந்து எதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பேடிஎம் வழியாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே பேடிஎம், விசா, ரூபே, மாஸ்டர் கார்டு இந்த எல்லா ஆப்ஷனுமே இங்கே எனேபிள் இருக்குது. நெட் பேங்கிங், யூபிஐ எல்லாமே இங்கே எனேபிள் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்டிஸ்கில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். ஸோ எல்லோரும் இதை சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 50 ரூபீஸ் தான், ஜஸ்ட் 50 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி டு தி டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஃபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடு சேர்த்து உங்களுக்கு 15 ரூபீஸ் தான். இப்போ வந்து கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்கணும். இதுதான் உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி. வேணும்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பே கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து NSDL கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நியூ சர்வீஸ் ஆர்டர், அதாவது அமௌண்ட் டு பி பெய்ட் 50 ரூபீஸ். நீங்கள் வந்து 50 ரூபாய் பெய்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பே இன்ஸ்டன்ட்லி யூசிங் QR கோட், அதாவது இது வந்து QR கோட் உங்களுக்கான ஜென்ரேட் ஆன ஒரு QR கோட். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 50 ரூபீஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, பெய்ட் ஆகிடும். நீங்கள் வந்து இதில் ஃபோன்பே, ஜிபே அந்த மாதிரி ஸ்கேனிங் இருக்கிற ஆப்ஷனில் போய்ட்டு இது ஸ்கேன் பண்ணிக்கலாம் இந்த QR கோட் வச்சு. அப்படி இல்லையா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேடிஎம் அக்கௌண்ட் இருக்குது, என் பேடிஎம்மில் வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேடிஎம் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இங்கே போட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டு பெய்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட டெபிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், மந்த், இயர், CVV நம்பர் அது போட்டு இது பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு நம்பர் போட்டுக்கலாம், சேம் ப்ராசஸ் தான். யூபிஐ இருக்குது, உங்களோட யூபிஐ அதாவது இப்போ ஜிபே, யூபிஐ, ஃபோன்பே, யூபிஐ அந்த மாதிரி யூபிஐ ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த யூபிஐ ஐடியை போட்டு கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெட் பேங்கிங், நீங்கள் வந்து நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா நெட் பேங்கிங்கில் கூட பே பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லா பேங்க்குமே அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து செலக்ட் ஃப்ரம் ஆல் அதர் பேங்க்ஸ், அதாவது இங்கே ஒரு 5 பேங்க்ஸ் மட்டும் தான் மேலே இதாக இருக்கும். இங்கே வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேங்க்குமே வரும். பாருங்கள், எல்லா பேங்க்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. எல்லா பேங்க்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த மூலிமா பே பண்ணணும்னு நினச்சிங்களோ பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே 50 ரூபீஸ்னு கொடுத்தோடனே உங்களோட சீக்ரெட் நம்பர், அதாவது டெபிட் கார்டுனா உங்களுக்கு டெபிட் கார்டுக்கு வந்து OTP வரும். QR கோட் போனீங்கன்னா டேரெக்டாக QR கோடில் ஸ்கேன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தட் போய் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அப்படி அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களோட சர்வரில் எதனா இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அதை NSDL சர்வரில் எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம். வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து வரும். நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு வந்து இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப அகைன் வந்து ஹோம் பேஜுக்கே போயிடுங்க. எல்லாம் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு ஹவு டு செக் ரீப்ரிண்ட் பேன் கார்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு டைப் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் பேன் NSDL இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டாகவே அந்த ஆப்ஷன் வரும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் பேன் வந்து எப்படி இருக்குது, உங்களோட பேனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து அந்த இதுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ இங்கே கிளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே எஸ்ன்னு ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவுட் சைடில் அந்த இன்கம் டேக்ஸோட ஹோம் பேஜுக்கு வந்து போகலான்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் டைப், அதாவது நீங்கள் பேன் அப்ளை பண்ணிங்களா டேன் அப்ளை பண்ணிங்களான்னு கேட்குது. பேன் நியூ ஆர் சேஞ்ச் ரிக்வஸ்ட் இது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்றது அதே இன்பில்டாக உட்காந்துக்கும். உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கேப்ச்சா இருக்கும். அதை வந்து கேப்ச்சா போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வந்து ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது அப்படின்றது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே கைஸ், அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 10 டேஸில் வந்து உங்களோட ஆதார் பேன் கார்டு வந்து ரீப்ரிண்ட் ஆகி உங்களோட பேனோட டீட்டெயிலில் உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு வந்து போஸ்ட் மூலிமா வந்துடும். அவ்வளோதான் கைஸ். இதில் வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.